ஃப்ரெண்ட் ஃபுட் நேர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி கன்ஃபியூஷன்லாம் நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றத பற்றி நிறையா பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நமக்கு அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முன்னெடுக்க போகிறாங்க. அது பேட்டிங்லாம் இருக்கட்டும், போலிங்லாம் இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிர்வரக்கூடிய மேட்ச், முக்கியமாக சன்ரைசர் ஹைதராபாத் கூட நடக்க போகிற மேட்ச்சுக்கு இவங்க எந்த மாதிரி விஷயங்களை தயார்படுத்தி தான் நல்லா இருக்கும்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சிஎஸ்கே பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த முக்கியமான மேட்ச் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஆக்சுவலாக வந்து ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்னா கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங் தான் எடுக்க போகிறோம்னு சொல்லி தெளிவாக பேட்டிங் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200+ தான் அடித்தாங்க. இருந்தாலும் சன்ரைசர் ஹைதராபாத்தால் அந்த ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சிபி வந்து தெளிவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹைதராபாத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா பாலுமே ஹிட் பண்ணுறதுக்கு தான் போயிருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட பெரிய மைனஸாக பார்க்கப்படும்னு சொல்லி கமெண்டேட்டர் வந்து எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத ஷாட்ஸ் தேர்ந்தெடுத்தனால தான் அவங்க விக்கெட் வந்து லாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்லாம் நேற்று ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து இனிமேட் நம்ம கூட ஆடப்போகிற அடுத்த மேட்ச்சுக்கு வந்து பாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்குது. சன்ரைசர் ஹைதராபாத் வந்து அடுத்து நம்ம கூட விளையாட போகிற மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கான்சன்ட்ரேஷனாக இன்னும் தெளிவாக தான் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டே வந்தாங்க. நேற்று அவங்க தோற்றது மூலமா வந்து அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் நடக்கிறதுனால இன்னும் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திருத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை, எல்லா டீமும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி சென்னையை வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹைதராபாத் தோத்ததுனால நமக்கு என்ன சாதகமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ரெகுலராக வின் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு தோல்வி அடைஞ்சாங்கன்னா அந்த தோல்வியிலேருந்து மீள்றதுன்றது மனது ரீதியாக வந்து அந்த டீம் வந்து தங்களை தயார்படுத்திக்கணும். ரெண்டாவது அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இப்போ எதில் நம்ம தப்பு பண்ணோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து சரியாக பயன்படுத்தினா திரும்பவும் அவங்க ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நிறைய கமெண்டேட்டர்ஸ் அண்ட் வல்லுநர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி நம்ம தோனி இருக்காரு, பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கையில் எடுக்கணும்னு தெரியும். லாஸ்ட் டைம் ஆர்சிபி என்ன மாதிரி யுக்திகள்லாம் கையாண்டாங்களோ அதை விட இன்னும் சிறப்பாகவே பிளான் கண்டிப்பாக தலைக்கிட்டு இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேல இப்போ என்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ சிஎஸ்கேல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் சைட்லேருந்து நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லைப்பா நீ சொல்கிற தப்பு அப்படின்னு தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதியலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிஎஸ்கே வந்து சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறோம், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆடுறதை பற்றி பார்த்துடலாம். இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஓப்பனிங் தான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அது நிறைய கன்ஃபியூஷன் நிறைய பார்த்துருந்தோம், ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் பேசியிருந்தோம். அதையும் தாண்டி இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎஸ்கேல நிறைய மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நடக்க போகிற மேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைன்றதுனால ஓப்பனர்ஸ் கூட ஆக்சுவலாக சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ் கூட நிறைய சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனில் இறங்கினா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ரெய்னா வந்து எந்த அளவுக்கு ஒன் டவுனில் பவர்ஃபுல்லாக இருந்தான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒன் டவுனில் அந்த பவர்ஃபுல் ஒன் டவுனில் நம்ம சிஎஸ்கேவுக்கு இதுக்கு முன்னாடி ரஹானே இருந்தாலும் ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் இன்னும் வந்து சென்னைக்கு ஒரு பூஸ்டப்பாக தான் இருக்குன்றது என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இப்போ ருத்துராஜ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ருத்துராஜுக்கு பேரா வேற யார் இறங்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொயின் அலி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா மொயின் அலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் வச்சிருப்பாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆல்ரெடி வந்து மொயின் அலி வந்து ஒரு மேட்ச் கொடுத்தாங்க. அதில் வந்து அவர் எந்த மாதிரி விளாண்டாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஸ்ட்ரைக் ரேட் விளாண்டாரு நமக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது நம்ம சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூப்ளிசிஸ் இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம் கரண்ட் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நம்ம மொயின் அலியை தான் வந்து ரீட்டைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சு வந்து அவருக்கு செட் ஆகும். ஸோ ஆஸ் பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக ஆக்ட் ஆகுன்றதுனால தான் அவரை ரீட்டைன் பண்ணாங்க. ஆனால் அவரை ரீட்டைன் பண்ணி வச்சுட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்காங்க தான் நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ
அது எந்த அளவுக்கு இனி வர மேட்ச்சில் அவங்க வந்து அதை சரி கட்ட போகிறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கூட வந்து மோயின் அலி வந்து ஓப்பனிங் வந்தால் இன்னும் அது வந்து பெட்டராக தான் இருக்கும். அப்போது மிச்சல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். மிச்சலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு மிச்சலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒன்று கொடுக்குறத விட டெத் ஓவரில் அவர் ஆட வச்சோன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டில் கண்டிப்பாக ஆடுவார் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலி உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுத்தா உண்மையில் அந்த ஓப்பனிங் பேர் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதுவும் வந்து காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் நல்லா ஹிட்டாக இருக்குது. அதையும் தாண்டி சென்னை வேற என்ன விஷயங்கள் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் தி கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பிஹைண்ட் தி கேமராவை வச்சுருக்காங்க, அவர் வந்து காட்டவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர். ஸோ அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் ஒரு தோனியோட மாஸ்டர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேறு டீமுக்கு எங்கேயே விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்னைக்கு எதிராக வந்து அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுவார், பவுலிங்கும் நல்லா போல் பண்ணுவார். ஸோ அதனாலேயே வந்து நம்ம டீம்லேயே வச்சுருந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் சென்னை இருக்குது. அதுவும் நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா 4 பிளேயர்ஸ் அப்படின்ற போது கண்டிப்பாக பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் வரும்போது அவரை வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பை சான்ஸ் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் பவுலிங்காக இருக்கட்டும் கண்டிப்பாக அவர் வந்து 100% வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாருன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சாண்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவரோட கண்ட்ரிக்காக 5th டவுன் ஆர் 6th டவுன்ஸில் இறங்கி நிறைய மேட்ச் வந்து சோலாவாக அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது நிறைய விஷயம் நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அதே விஷயங்கள் சென்னைக்கே அவர் பண்ணாருன்னு நல்லா தான் இருக்கும். ஆனால் மேபி நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவரை இறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி 4 பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோயின் அலி கன்ஃபார்மாக இறக்கி தான் ஆகணும். மோயின் அலி அண்ட் ரச்சின் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு 1 டவுன் பொசிஷன் வந்து ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக. ஸோ நம்ம பத்ரினா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மோஸ்ட் வாண்டட் பிளேயராக இப்போ சென்னையில் இருக்கார். ஸோ அவரை வச்சு தான் நம்ம பவுலிங்கே இருக்குது. ஸோ பத்ரினா வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாட்டி ஃபேஸ். ஸோ ரெண்டுத்துலேயும் பார்க்கும்போது சென்னை வந்து யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதை தாண்டி நம்ம இந்தியன் பிளேயர்ஸில் வேறு யார் ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா தேஷ்பாண்டே வந்து நல்லா போட்டிருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவருக்கு பதிலாக ராஜ்வர்தன் அங்கரேக்கர். ஸோ அவருக்கு பதிலாக ராஜ்வர்தன் அங்கரேக்கருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தானா கண்டிப்பாக வந்து அவரும் நல்ல ஃபேஸ் இருக்குது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் ஆல்ரெடி அவர் போட்டது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ரெண்டாவது ஹங்கரேக்கரோட பேட்டிங்கை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நெட் ப்ராக்டிஸில் வந்து எந்த அளவுக்கு அவர் பேட்டிங் பண்ணியிருக்காருன்னு. மற்ற பவுலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹங்கரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக தான் வச்சிருக்காரு. அது ப்ராக்டிஸ் செஷன்லையும் பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ சென்னையில் வந்து வேற என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தோனியே முன்னாடி வரமாட்டேங்கிறாரு. தோனி முன்னாடி வந்து ஆடினா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம டீம் ஸ்கோர் இன்னும் நல்லா ஹை லெவலில் போகுமே, அது ஏன் பண்ண மாட்டேன்றாரு. நிறைய பேர் அதான் கேட்டுட்ருக்கேன். ஈவன் கமெண்டேட்டர்ஸ் கூட வந்து அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ளெமிங் சொல்லியிருந்தாரு தோனிக்கு இன்னும் நீ ப்ராப்ளம் வந்து ப்ராப்பராக வந்து க்யூர் ஆகலை. ஸோ அதனால் மட்டும்தான் அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 to 4 ஓவர்ஸ் தான் வந்து அவர் வந்து ஆடக்கூடிய சுச்சுவேஷனாக இப்போ இருக்கார். ஸோ இப்போது பிஃபோர் 10 ஓவர்ஸ் முன்னாடி வந்தார்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் பேட்டர் சிங்கிள் அடிக்கும் போதோ இல்லை 2 ரன் ஓடும்போதோ அவரால் ஓட முடியாது, ஸ்டெயின் பண்ணிக்க முடியாது. அப்படி ஸ்டெயின் பண்ணால் வந்து அதனால் மற்ற மேட்சை வந்து அவர் வந்து தவிர்க்கக்கூடிய நிலை வரும். ஸோ அந்த நிலை வரக்கூடாதுன்னு தான் அவரோட ஃபிட்னஸை வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் 3 to 4 ஓவர்ஸ் வந்து அவர் வந்து ஆடணும்னு நினைக்கிறாரு. அது ஏன் அவர் மட்டும் ஏன் வந்து ஆடணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கும் ரீசன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன் சர்க்கிள் தான். ஸோ இப்போ சேப்பாக்கத்துக்கு வராங்கன்னா கண்டிப்பாக தோனியை பார்க்குறதுக்காக தான் வராங்கன்ற எல்லாருக்குமே தெரியும். அது தலைக்குமே நல்லா தெரியும். நமக்காக வந்த ஃபேன்ஸுக்காக நம்ம மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாக ஆடணுன்றது தான் அவரோட எண்ணம். அதை தான் வந்து ஃபிலிமிங்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இதையும் தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு எதிராக வந்து சென்னை வந்து பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ் பற்றி பேசும்போது அப்கமிங் மேட்ச் வந்து ஹைதராபாத் கூட வந்து நம்ம ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான். ஸோ பத்ரினா வந்து கண்டிப்பாக பவர் பிளேயர்லையும் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது டெத் ஓவர்னு யூஸ் பண்ணணும் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பவர் பிளே யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சன்ரைஸ் ஹைதராபாத்தோட ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிட் ஹேட். ஸோ ஹேட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவர் இந்த ஹெல்மெட்டை தூக்கி பேட் வச்சுருந்தா இப்போ எல்லா கண்ணுக்கும் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அவரால் என்ன முடியுமோ அந்த ஸ்கோரை பண்ணிட்டு போகணுன்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதுக்காக மட்டும்தான் அவர் இருக்காருன்றது தெளிவாக வந்து டீம் வந்து அவர் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லணும்.
ஸோ இவங்க 2 பேர் விக்கெட் எடுக்கணும். 2வது என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மார்க்கரமாக இருக்கட்டும், இல்லை கிளாஸனாக இருக்கட்டும். ஸோ அவங்களோட விக்கெட்டும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் என்னோட கருத்தும் கூட. இன்னும் வேற என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மாடிஃபையோ இல்லை சேஞ்சஸ் பண்ண நல்லா இருக்குன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற மற்ற ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சுக்க கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிஎஸ்கேவாக இருக்கட்டும், இல்லை சன்ரைஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அந்த ஒரு மோஸ்ட் வாண்டட் மேட்சாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா இந்த மேட்ச் சன்ரைஸ் தோத்தாலும் சரி, இல்லை சென்னை தோத்தாலும் சரி, 2 பேருக்குமே அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு 2 டீமும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்க போகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அது கண்டிப்பாக வந்து கம்மிங் 28 ஈவினிங் 7:30க்கு மேலே தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்திருக்காங்க, ஸோ இது எல்லாமே அன்னைக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கேன். உண்மையிலே சிஎஸ்கே அந்த மேட்சை டெஃபினட்டாக வின் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.